இந்த 4 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், உயர்மட்ட பாலங்கள், கட்டிடங்கள் என இப்படி ஒரு கட்டுமானத்தினுடைய பணிகளுக்கு மட்டும் நம்முடைய மாவட்டத்திற்கு 4348 கோடி ரூபாய் அளவிற்கு நிதிகளை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் கோவை அந்த 4 வழிச்சாலையாக இப்பொழுது அகலப்படுத்தப்பட்டு நாம் பயன்பாட்டிலே கொண்டு வந்திருக்கின்றோம். நெரூரும் உன்னியூரும் திருச்சி மாவட்டத்தை இணைக்கக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்டை பாலம் கட்ட வேண்டும் என்பது ஒரு கனவாக இருந்தன. அந்த கனவை 101 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி நம்முடைய மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர்கள் தந்திருக்கின்றார்கள். அரவக்குறிச்சியிலே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதேபோல கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய் இங்கே நிலம் கொடுத்த திரு அட்லஸ் நாச்சிமுத்து அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நம்முடைய சுங்ககேட்டில் இருந்து எடுத்து வெங்ககல்பட்டி வரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக சாலை விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகளுக்கு 29 கோடி ரூபாய், அதேபோல திருமானூர் தொடங்கி சுக்காலியூர் வரை சாலை விரிவாக்கத்திற்கு 10 கோடி ரூபாய், கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கத்திற்கான பணிகள், இப்படி தொடர்ச்சியாக நெரூர் சாலைக்கான விரிவாக்க பணிகள் 5 கோடி ரூபாய் மதிப்பில் நம்முடைய அரசு கலைக்கல்லூரிக்கு எதிராமையில் மகளிர் தங்கக்கூடிய தோழி தங்கும் விடுதிக்கான கட்டுமான பணிகள் இப்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் 6 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் கட்டப்பட்டு வருகின்றன. அந்த வெங்கட்ராமன் இருக்காரு, ரொம்ப நாள் கோரிக்கை, கரூர் காமராஜ் மார்க்கெட்ல ஒரு வணிக வளாகம் கட்ட வேண்டும் என்று. அந்த வணிக வளாகத்திற்கும் அதற்கான நிதிகளை ஏறத்தாழ 6 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் நிறைவு செய்து துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து வெங்கமேடு பகுதியில் ஒரு மீன் அங்காடி கட்டப்பட்டு அதையும் துணை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். புதிய சிப்காட் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் 200 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு இப்பொழுது 250 ஏக்கர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டு நாம் அந்த சிப்காட் அமைக்கக்கூடிய பணிகளை இப்பொழுது நாம் தொடங்க இருக்கின்றோம். மினி ஐடி பார்க் இப்பொழுதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பேசினோம். அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு நாம் அந்த பணிகளை இப்பொழுது முன்னெடுக்க இருக்கின்றோம். முருங்கை பார்க் என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிறைவேற்றம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் தான் 6.5 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றன. 4348 கோடி ரூபாய் பணிகள் இந்த 4 ஆண்டுகளில் தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என் சார்பாகவும் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.